தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். படிக்க என்ன பண்ணிருக்கோம், இயேசுவை காண அவர்கள் ஆவல் கொண்டார்கள். எனக்கு அந்த நட்சத்திரம் வெளிப்படுகிறது. மண்ணில் ஒரு அதிசயம் என்ன பண்ணோம், விண்ணிலே ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுமா. அப்போ அந்த கடவுள் என்ன பண்ண, அந்த சிறப்புக்குரிய குழந்தை என்ன பண்ண காண என்ன பண்ணுறாங்க, இவங்க புறப்பட்டு வருகிறார்கள். இதில் குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா பல புனக்கதையில் இருக்குது. ஒரு கதை என்னன்னாக்கா, இது மாதிரி புறப்பட்டு வந்து அநேக அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அதில் ஒருத்தர் என்ன பண்ண வழி தவறி போயிட்டார். வழி தவறி என்ன பண்ண எங்கேயோ போயிட்டார் அவர். கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவர் இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, இதுலேருந்து பெத்லஹேம்லேருந்து எங்கே போகிறாங்க, அவங்க எகிப்து ஓடி போகிறாங்க ஏரோது அரசனுக்கு. இயேசுவை காண வரார். மற்றவங்களாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. இவர் காண வர, இயேசு எங்கே இல்லை, பெத்லஹேமில் இல்லை. எங்கே போயிட்டாரு, எகிப்து போயிட்டா செய்தி வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் எகிப்து போகிறாராம். எகிப்து போனால் அப்போ தான் சொல்கிறேன், இப்போ தான் எங்கே போனார், அவர் கலீலியாவுக்கு போயிட்டாரு. அங்கே நாசரேத்து போயிட்டான்னு சொல்லி வருதான். அங்கே வராராம். அங்கே வந்து என்ன பண்ணார், இயேசு வேற எங்கே போயிட்டு இருக்கிறார். இது மாதிரி என்ன பண்ண, இயேசு போன பிறகு தான் என்ன பண்ணார், அந்த வானவியல் அறிஞராக போயிருக்காரு. கடைசியில் எப்போ பார்த்தாருன்னா, இயேசு சாமி சிலுவையில் தொங்கும்போது தான் பார்த்தாரு. ஏன்னாக்கா இயேசுவை பார்க்கணும் போனா என்ன பண்ணார், அவர் ஒவ்வொரு முறையும் காலதாமதம் ஏற்பட்டு என்ன பண்ணார், அவர் இயேசு கடந்து சென்று போய் பார்க்குறாரு. கடைசி எப்போ போய் பார்த்தாரு, அவர் இயேசு சிலுவையில் மரித்து தொங்கும் போது தான் அப்போது அவரை பார்த்தார். இயேசுவோட அவரால் பேச முடியவில்லை. அன்புக்குரிய மக்களே, இன்றைக்கி இயேசு உலகிற்கு வெளிப்பட்டு இருக்கின்றார். அந்த வெளியிடத்து மக்கள் என்ன பண்ணாங்க, புறநிடத்து மக்கள் என்ன பண்ண, இயேசுவை அறிந்து அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவர் என்ன பண்ணோம், கண்டெடுத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். இன்றைக்கி நீங்கள் படித்த ஒரு, நீங்கள் அது யாத்திராகும் புஸ்தகமாக இருந்தாலும் சரி, சங்கீத புத்தகமாக இருந்தாலும் சரி, நிறுவ படமாக இருந்தாலும் சரி, அது நற்செய்தி போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் என்ன பண்ண வெளிப்படுகின்றார். மோசேக்கு என்ன இதில் வெளிப்படுறாரு, அவர் முற்றில் வெளிப்படுறாரு. இவருக்கு பவுலுக்கு யார் வெளிப்படுறது, மாசித வந்து ஒரு குரல் வருகிறது அவருக்கு, இல்லை அப்படி வருது. நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மாட்சி குறி சொல்லப்படுங்க, பார்த்தா தெரியும். யோவான் என்ன பண்ணுறாங்க, இயேசு சொல்கிறார், இன்னும் அதிகமாக நான் கனப்படுத்துவேன். யார் வராங்க, கிரேக்கர்கள் வராங்க. நீங்கள் யோவான் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அந்திரே என்ன பண்ண இயேசு சீடராக மாறுறாரு. பிறகு அவருடைய பித்தாக சகோதரரை அழைத்து வருகின்றார். இப்போ யார் அழைத்து போகிறார், இப்போ கிரேக்கரை அழைத்து போகிறார். யோவான் 12 பார்த்தீங்கன்னா, கிரேக்கர் என்ன பண்ண இயேசுவை காண விரும்புகிறாங்க. பிலிப்பிட்ட போகிறாங்க. பிலிப்பு என்ன பண்ண யாரை கூட்டு போகிறாரு, அந்திரே கிட்ட கூட்டு போகிறார். அந்திரே என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட கொண்டு போகிறார், இயேசுட்டு கொண்டு போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோவான் நற்செய்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் மிஷினரி யார், அந்திரேயா. ஈ வாஸ் த ஃபர்ஸ்ட் மிஷினரி. யார் போய் சொல்கிறாரு, தன் சகோதரனுக்கு சொல்லுகின்றார். அந்திரே பார்த்தா ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்கூல் டீச்சர். 5 நிமிடம் கொண்டு சிறுவனா ஏசுக்கு யாரு கொண்டு போகிறாரு, இயேசுட்டு கொண்டு போகிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் ஃபாரின் மிஷினரி கிரேக்கர் என்ன பண்ணுறாரு, இயேசுத்தில் கொண்டு போகின்றார். அப்போ இயேசுட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க, இயேசு என்ன பண்ணுற அப்போது ரொம்ப கலக்கம் விடுறாரு. அப்புறம் கடவுள் சார் இன்னொன்று உன்னை கனப்படுத்துவேன்றார். இயேசு என்ன பண்ணாங்க, அங்கே இங்கே கடவுள் மகிமைப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆக இங்கே ஒவ்வொரு வெளிப்பாடையும் பார்க்கின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு, வெவ்வேறு வகையில் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த வெளிப்பாடு எதிர்க்குனாக்கா மக்களை விடுவிப்பதற்காக. மோசேக்கு என்ன பண்ணுறாரு, யாரை கூட்டு போனோம், இஸ்ரேல் மக்களை எகிப்து என்ன பண்ணோம், விடுதலை பெறணும். அப்போ அடிமைத்தனத்து மக்கள் விடுதலை பெற இயேசு என்ன பண்ணுறாரு, கடவுள் என்ன பண்ணுறாங்க, தன்னை முச்செடியில் வெளிப்படுத்துகின்றார். பவுலுக்கு காட்சியளிக்கின்றார். மாசிதோன மக்களுக்கு என்ன பண்ணோம், ஆண்டு நற்செய்தி நாங்கள் மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அங்கே செய்தி போகுது. இயேசுல கிரேக்கர் வராங்க, ஞானிகள் அவங்க அதிகமாக ஞானத்தை தேடுறவங்க. அவங்க தேர் லுக்கிங் ஆஃப்டர் விஸ்டம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாலேஜ் ஞானத்தையும் அறிவை என்ன ஓடிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு, அவங்கள அந்த அறிவில் என்ன பண்ணுறாரு, அவர் இறையலுக்கு அவர்களை விடுதலை பெற என்ன பண்ணுறாரு, அவங்கள ஒரு புதிய இறையலுக்கான சின்ன கொண்டு போனால் அவங்க கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விடுவிக்க அழைக்கின்றார். அப்போ ஆண்டோட வெளிப்பாடு எதுக்குனாக்கா, மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அவளை ஆட்கொண்டு இருக்க இருளிலிருந்து அவள் கொண்டிருக்க தவறான சின்ன கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லா வகையான விடுதலையும் கடவுள் என்ன பண்ணுறாங்க, முழுமையான விடுதலை இல்லை, அது பொருளாதார ரீதியாக, அப்புறம் மக்கள் அடிமைப்படுத்த அரசியல் நிலையிலிருந்து ஆன்மீக ரீதியாக, கருத்து ரீதியாக கடவுள் என்ன பண்ணுறாரு, எல்லா வகையான விடுதலை கொடுக்க என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுள். அப்போ விடுதலை என்பது ஒரு ஏதோ ஒன்று மாத்திரமல்ல, ஒரு முழுமையான விடுதலை. ஓல்சம் சொல்லுவாங்க, முழுமையான விடுதலை கடவுள் அங்கே தர விரும்புகின்றார். ஆக இந்த ஆண்டோட வெளிப்பாடு மக்களை அனைத்து விடுவிப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் உடன்படிக்கை
ஞாயிறு கொண்டாடுறோம். இப்போ எவ்ரி ஃபஸ்ட் இயர் பிகினிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஞாயிறு உடன்படிக்கை ஞாயிறாக கொண்டாடப்படும். இங்கே எப்படி தெரியல எனக்கு, ஆனால் இன்றைக்கி நாம் குடும்பமாக வந்து உடன்படிக்கை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கடவுள் உடன்படிக்கையின் தந்தை. கடவுள் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கை தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பைபிளில் 286 தடவை வருது உடன்படிக்கை. எத்தனை தடவை வருது? 286 தடவை உடன்படிக்கை வருது. எபிரேய வார்த்தை பெரித் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க சொல்ல டியாத்திகே, உடன்படிக்கை. இப்போ நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்கிறோம்ல, பழைய ஏற்பாடு இல்லாது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. இன்னும் நம்ம நம்ம காலேஜ் பண்ண சொல்லுவாங்க முதலாம் உடன்படிக்கை. இது பழசுலாம் படிச்சு முடிச்சு போனதில்லை. முதலாம் உடன்படிக்கை, இரண்டாம் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு முடிச்சு போகிறதுக்கு அதில் இல்லை, அது முதலாவது உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு வந்து இரண்டாவது உடன்படிக்கை சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்கு கொடுப்பது, உறுதி செய்து கொள்வது, ஒப்பந்தம் கொள்வது. இப்போ கணவன் மனைவி என்ன பண்ணிட்டு கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்க, உறவை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள். நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாடு தலை சேர்ந்து என்ன பண்ணாங்க, மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு கொள்கை என்ன பண்ணாங்க, அறிந்து இது பண்ணுவாங்க. இது மாதிரி நண்பர்களுக்கிடையே உறவுக்கு என்ன பண்ணாங்க, ஒப்பந்தம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். திருமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா பலகன் ஒப்பந்தம் இருக்குது. ஆதியாகமம் 26:31 என்ன பண்ணுறாங்க, துறவி நிமித்தமாக ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே கேராகுடன் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அப்புறம் 1 சாமுவேல் 18:3 பார்த்து என்ன பண்ணுறாங்க, தாவீதும் யோனத்தும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த குச்சிங்க நம்ம ஒரு நேரத்தில் போகிறோம். நம்ம அரசர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆதியாகமம் 17:1-8 படிச்சினாக்கா கடவுளும் மனிதரும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆக இவ்விதம் உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க, நண்பர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே, கடவுளுக்கு மனிதருக்கு இடையே என்ன பண்ணுறாங்க, விரோதிகளுக்கிடையே என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதை பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையுடைய சாராம்சம் என்ன, வாட் இஸ் எசன்ஸ் ஆஃப் கவனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாத்திராகமம் 20:2 வசனம். யாத்திரை 20:2 வசனம் தான் அதற்கான முன்னுரை. போதும். படிங்க. ரைட். என்ன முன்னுரை, உடன்படிக்கை முன்னுரை, பிரியாம்பிள் டு த கவனன்ட் சொல்லுவாங்க. உடன்படிக்கை முன்னுரை என்னன்னாக்கா, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்ன உனக்கு வேறே கடவுள் இருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ அதர் காட். இன்னைக்கு நமக்கு அதர்கானாக்கா, இன்னைக்கு சினத்தில் நமக்கு வந்து கடவுளை தவிர்த்து இதெல்லாம் முக்கியப்படுத்துகிறோமோ, இவ்வளோ சொத்தாக இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் குறித்து உறுதி இருக்கலாம், கடவுளை முக்கியப்படுத்தாமல் வேற எதெல்லாம் முக்கியப்படுத்தலாம். என்ன ஆயிடுது, அதெல்லாம் என்ன ஆயிடுது, வேற கடவுள் ஆயிடுது. நீ காலைல ப்ரேயருக்கு டைம் கொடுக்காம சோறை செய்யணும் சென்ட் பண்ணியிருந்தேனாக்கா, காலையில் நீ இது பார்க்காம செல்ஃபோனை பார்த்துருந்தாக்கா என்ன ஆயிடுது, அது வேற தெய்வங்கள் தான். அப்போது கடவுள் தான் என்ன பண்ண நீ முக்கியப்படுத்த தான் சொல்ற. பிரியாம் டு த கவர்ன் முன்னுரைனாக்கா, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்ன என்ன பண்ண வேறே கடவுள் இல்லை அப்படி என்ன பண்ணுங்க, கடவுள் தான் உன்னுடைய மையமாக இருக்க வேண்டும். சரி, இது உடன்படிக்கையில் சில நிபந்தனை இருக்குது, செய்யணும் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கண்டிஷன் அப்புறம் என்ன பண்ண நிறைய இருக்குதில்ல. சரி, நம்ம சில நான் வேகமாக போகலாம், சில பிறகு பார்க்கலாம். குறிப்பாக இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது, சாபம் கொடுக்கப்படுது. நீங்கள் உபாகமும் 27, 28 படித்து பார்த்து 28ஆம் அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை வசனங்குது, 32 வசனங்குதா? உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் மொத்தம்? தப்பாக சொல்கிறீங்க பாருங்க, எத்தனை வசனங்குது? 68. எத்தனை வசனங்கள் ஆசீர்வாதம் இல்லை? 1 முதல் 14 வருஷம் தான் ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? முதலாம் படி போன நம்மளாம் இருக்க முடியாது, நீ நான் இருக்க முடியாது, உட்கார முடியாதுங்க. நீ நானா 2ஆம் படி நீ நானும் உட்காந்துக்கிறீங்க. ஏசுக்கு விடும்போது நீங்களா என்ன பண்ணுறீங்க, உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ 1 முதல் 14 வருஷங்கள் தான் சார், நீ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழே மேலே சொல்கிறாரு 14 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு வர வேண்டிய சாபங்கள் சொல்லப்படுகிறது. மொத்தம் எத்தனை வசனம் வருது? இல்லை, மொத்தம் எத்தனை வசனம்? 28ல் 68ல் 14 மீது எத்தனை இருக்குது? சரி, கணக்கு போட்டு எத்தனை பங்கு கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள். நான் உங்களுக்கு விட்டுற கணக்கு நான் போகல. நான் 2025 மேத்தமெட்டிக்லேன்னு சொல்கிறாங்க இப்போ இல்லை,
2025 மேத்தமெட்டிக்கல் இயர் ஸ்கொயர் போட்டு பாரு, இதில் போட்டு பாரு, இன்னொன்று இப்போ பெரிய ஒரு அது வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது. இந்த வருஷம் வந்து இயர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், இந்த வருஷம் ஸ்கொயர் கணக்கில் இது கணக்கு எது போட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி, இந்த கணக்கிலே பார்த்துங்க. 14 வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்மீது வருகின்ற ஆசை மீதில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அதில் தொட மாட்டோம். நம்ம 15 மேலே படித்து பார்க்கவே மாட்டோம். நம்ம 14 தான் படித்து பார்ப்போம். சரியா? அப்போது அங்கே ஆண்டவர் என்ன பண்ண நமக்கு எது வைக்கிறாரு? ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வைக்கிறாரு, ஒரு பக்கம் சாபம் வைக்கிறாரு. உனக்கே சாய்ஸ் கொடுக்குறாரு. நன்மை தீமறித்த கனியை கடவுள் கொடுக்குறாரு, வாழ்த்துணை கனி கருத்தில் கொடுக்குறாரு. நீ செலக்ட் பண்ணிக்கோ. கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? ஈ நெவர் போஸ். நம்ம அப்பா அம்மா மாதிரி திணிக்கிற கடவுள் அல்ல. அவர் வந்து ரொம்ப ஜென்டிலான காட், ரொம்ப கௌரவமான கடவுள். உன் கையில் கொடுக்குறாரு, நீ தான் என்ன பண்ணோம்? கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் பண்ணும்போது திணிக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க? வி ஹவ் டு டிசைட் அவர் சாய்ஸ். அதான் கவுன்சிலிங்ன்றது. அவர் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது கவுன்சிலிங் கிடையாது. நீ கல்யாணம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணினா உனக்கு என்ன வரும், என்ன பண்ணும்? வி ஹவ் டு டிசைட். நீ அதை திங்க் இட் ஓவர் அப்படி சொல்லுவாங்க. அவர் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, 2 கையில் கொடுக்குறாரு, இந்த பக்கம் கூட நீ என்ன பண்ணோம்? ஆமாம், கண்டிஷன் கொடுக்குறாரு. அது நீ தான் என்ன பண்ணோம்? டிசைட் பண்ணோம். சரி, இதுக்கான உறுதிமொழி சொல்கிறார். யாத்திராகமம் 24:5-8 ஒத்துச்சுங்க. யோசுவா 24:18 படிங்க, வேகமாக படிக்கணும். யாத்திரை 24:5-8. அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்போது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். மக்கள் சொல்றாங்க நாங்கள் கீழ் நடப்போம். என்ன பண்ற மக்கள்? என்ன பண்றாங்க? அங்கே உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அப்போ அந்த உடன்படிக்கையில் கடவுள் உடன்படிக்கையின் தந்தை. அவர் என்ன பண்றாரு? அதன் சாராம்சம், நான் தான் அவன் கடவுள், வேறு கடவுள் அல்ல. கண்டிஷன் வைக்கிறாரு, ஆசீர்வாதம் வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார். அடுத்து என்ன பண்றாங்க? உறுதிமொழி செய்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரைட். யோசுவா 24:18 படிங்க. சரி, கடகன் போலாம். மா 24:18மா 24:18மா. ரைட். நான் கத்தரியே இங்க திருவிழத்தில் போடுது, நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், அவரே எங்கள் கடவுள் என்றார்கள். என்ன சொல்ற கண்டிஷன் அங்கே கொடுத்துனா அங்கே உரிமை எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க? என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனில் அவரே எங்கள் கடவுள். என்ன உறுதிமொழி ஃபஸ்ட்டு சொன்னோம்? இப்படி வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் சொன்னாங்க மோசே கிட்ட. இங்கே என்ன சொல்கிறாங்க? அவர் என்கிட்ட நான் ஊழியம் பண்ணுவோம். நம்ம ஊழியம் பண்ணுகிறோமா? வருஷத்துக்கு ஒரு பண்ணுறோமா? வாரம் பண்ணுறோமா? காஞ்சிபுரத்தில் சில்ட்ரன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு தனி மிஷன் ஃபீல்டு, ஹியூமன்ஸ் ஃபெலோஷிப் ஒரு மிஷன் ஃபீல்டு, மென்ஸ் ஃபெலோஷிப் உமன்ஸ் மிஷன் ஃபீல்டு, யூத் ஒரு மிஷன் ஃபீல்டு, மிஷினரி சங்கம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு மிஷன் ஃபீல்டு. என்னைக்கு போனவங்க? மாதம் ஒரு போனால் போதுமா? வாரம் போகணும். எத்தனை மணிக்கு போனவங்க? வாரம் 3 மணிக்கு போக. நீங்கள் எங்கே போகிறீங்க? எங்கே போகிறாங்க இவங்க? வடக்கு பருவத்தூர். எங்கே போகிறீங்க? பணம் பார்க்குமா? மாமாக்கு எப்போ போகிறீங்க? ரைட். வாரம் போகணும். நான் ஊழியர் மூலம் கேட்பேன். நான் என்னைக்கு போனோம்? உடன்படிக்கை என்ன அர்த்தது? நாங்கள் கடவுளுக்கு ஊழியம் புரிவோம். என்ன பண்ணுறாங்க? நீங்கள் உடன்படிக்கை மக்கள் என்ன பண்ண சொல்கிறோம்? கடவுளே எங்களுக்கு ஆண்டவர், நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவரை சேவிப்போம்னா வந்து இங்கே கும்பிட்டு போகிறது இல்லை, நாங்கள் அவருக்கு ஊழியம் புரிவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது உடன்படிக்கை நோக்கம் ஒன்று இருக்குது. படிங்க எரேமியா 31:33. வேகமாக போகலாம். ரைட். எரேமியா 31:33.
ம் 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 ரைட். அங்கே என்ன சொல்கிறாரு? நியமித்து எங்கே எழுதுவாராம்? கற்பனை எழுதுன்னு சொன்னார். மோசே தான் கற்பனை என்ன சொல்ற, எங்கே எழுதுன்னு சொல்கிறார் அவர்? சதையாகிய இருதயத்தில் இல்லை, கற்பனை தான் கடினமாயிரம் சொன்ன கடவுள் சொல்கிறாரு. உங்கள் சதையாகி இருதயத்தில் எழுதி அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள். இதை உடன்படிக்கை நோக்கம். உடன்படி நோக்கம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணம்பா? உள்ளத்தில் இருத்தி, நீர் என் கடவுள், நான் உன்னுடைய மக்கள், நாங்கள் மக்கள் என்ன பண்ணோம். அதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, நம்ம வேகமாக போயிடலாம், இன்னும் நிறைய போனால் 11 ஆயிடும். அப்போ நீங்கள் அப்புறம் ரைட். இந்த உடன்படிக்கையின் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்த்தோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாக்கில் படிப்போம். உடன்படிக்கை என்ன பண்ணுவாங்களா அவங்க? படிங்க, டக்குன்னு படிங்க. எபிரேயர் 8 10 முதல் 12. ம் 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 சரி, போதுமா? என்ன சொன்னாங்க? தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். 2024 நம்ம என்ன படிச்சுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கோம். நம்ம 2024 கடந்து 25 வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? உடம்புக்கு என்ன பண்ணோம்? தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு என்ன பண்ண வந்திருக்கோம்? we come to renew ourselves. இந்த திருவிழா என்ன பண்ண, நம்ம கடவுள் என்ன பண்ணோமோ நாம புதுப்பித்து கொள்ள இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இல்லை, பழைய ஏற்பாடு காலகட்டம் என்ன பண்ணுவாங்க? அங்கே பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார்? எங்கே உள்ளே போவார்? மகா பரிசுரத்துக்கு போவார். போகும்போது என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ஒரு பெரிய கயிறு கட்டி அனுப்புவாங்க. அங்கே போய் ஜோம் பண்ண நடக்கும், பதில் கிடைக்கும். உண்மையாக ஜெபிச்சா என்ன பண்ணுவோம்? எப்படி வருவார் அவர்? உயிரோட வருவார். வரல என்ன பண்ணுவோம்? கயிறு பிடிச்சி. இப்போ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம்? யார் தான் இருப்போம்? நம்ம யோசித்து பாருங்கள். நான் உயிரோட வருவேனா? இல்லை. இன்றைக்கு அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் இயேசுவின் வழியாக நம்ம மீட்டு புது நம்ம புதுப்பித்து கொள்ள இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர். அவர் காட் இஸ் கிரேஷியஸ் காட். என்ன பண்ண இன்றைக்கி நம்ம புதுப்பித்து கொள்ள இன்றைக்கு நாம வந்திருக்கின்றோம். 2வது யாத்திராகம் 19:5 படிப்போம். கடன் படிங்க. யார் அவங்க? யாத்திராகம் 19:5. ம் ம் ரொம்ப கொஞ்சம் கை தடுங்க எல்லாரும் கொஞ்சம். ஏன்னா எல்லா ஊர்லேயும் யார் பிடிப்பாங்க? இவர் வியாசலார சொந்தர் யாரும் வந்தீங்களா? அப்போ வரலையா? யார் வரலையா? ஜானகாபுரம் வந்தீங்களா? வரலையா? அப்போ ஒன்று சொன்னால் ஞாபகதா? பாவப்பட்ட ஆண்கள் ஒரு முறை பைபிள் படிக்க மாட்டாங்க. இந்த ஊரில் பரவாயில்ல, நல்ல ஆண்கள் படிக்கிறார். ஒரு மாறிட்டார். கை தட்டில் வச்சா கை தட்டுங்க. ரைட். ஏன்னா எங்கே பார்த்து பெண்கள் தான் படிப்பாங்க. வடக்கு பருவத்தில் ஆண் படிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நம்மளாம் யார்? யார் ப்ராப்பர்ட்டி? இன்னைக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை. எங்கே போனாலும் ப்ராப்ளம், கோர்ட்டு போனாலும் ப்ராப்ளம். என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை, வாய்க்கா தகராறு பிரச்சனை, டெத்திலோட பிரச்சனை. ஏன்டா வந்த, சொத்து காடா வந்த, பிரிஞ்சு வந்த, அதெல்லாம் பிரச்சனை வருது, நிறைய வருது இல்லை? அப்போது இன்னைக்கு எல்லாம் என்ன ப்ராப்ளம் வருது? சொத்து. எந்த உலகத்துக்கான சொத்து. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் என் வாக்கு கேட்டு வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா மக்களுடைய சொந்த சம்பத்து அப்படின்னா என்னுடைய சொத்தாக இருப்பீர்கள். we are God's property. உடன்படிக்கை யாரு? நாம் கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுக்கு உரிமை சொத்தானவர்கள். ரைட். அடுத்து 1 பேதுரு 2:9 படிப்போம். வேகம் முடிச்சிடலாம். 1 பேதுரு 2:9 நிறைய சொல்றாங்க. பேதுரு, நீங்களோ ரைட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுக்கு ஒரு விஷயம் இருங்க. தெரிந்து கொள்ள சந்ததி. யூ ஆர் சூசன் ரேஸ், சூசன் கம்யூனிட்டி. நம்ம தெரிந்து கொள்ள சந்ததி. 2வது ராயல் பிரிஸ்ட்ஹுட்.
சாதாரண பிரி கொஞ்சமா சாதாரண பிரிஸ்ட் இல்லை, ராயல் பிரிஸ்ட். யாரு? ராஜாவுடைய ராஜரீகமான ஆசாரி கூட்டம். மூன்றாவது, ஆமா, ஹோலி கம்யூனிட்டி, பரிசுத்த குடும்பம். ஆமா, ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓன் பீப்புள். அப்புறம் ரைட், நம்ம கடவுளுடைய மக்களாக இருக்கு. 5 சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த உடன்படிக்கையின் கடவுளாக கடவுள் ஏற்று நம்ம என்ன பண்ணுறோம்? உடன் மக்கள் என்ன பண்ணோமோ அவருடைய சொத்தாக இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த குடும்பமாக இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், புண்ணியங்களை அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இப்பேற்பட்ட உடன்படிக்கை மக்கள் என்ன பண்ணோம்? அது வாழ்கிற பொழுது தான் கடவுள் என்ன பண்ண நம்ம ஆசீர்வதி. ரோமர் 12:1 படிச்சிடும். சீக்கிரம் வாங்க உப்பா, கொஞ்சம் விட்டுருப்பாங்க, படிட்டு இந்த பக்கம். ஐயா, கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பாவம். ம் 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 கடவுளுக்கு என்ன பண்ணுமா? ஜீவ பலியாக. பலின்னு என்ன அர்த்தம்? கட் பண்ணி என்ன பண்ணோம்? போட்டுடணும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. பழைய ஏற்பாடு என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினா தகன பண்ணி என்ன ஆகிடும்? அது சுகந்த வாசனையாக போயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை உயிருள்ள ஜீவன உயிருள்ள பலியை என்ன பண்ணுங்க? நீங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணா? அந்த வாழ்வே என்ன பண்ணுங்க? கடவுளுக்கு நீங்கள் படையலாக கொண்டு வாருங்கள், பலியாக கொண்டு வர கடவுளை அழைக்கிறார். அப்போ ஆண்டு உடம்புக்கு என்ன பண்ணோம்? நான் வாழும்போது என்ன பண்ணோம்? பேர் வைப்பாங்க, காணிக்கை ராஜ். என்ன பேர் வைப்பாங்க? வர அவர் பேர் காணிக்கை நோந்துட்டு இருப்பாங்க, காணிக்கராஜ். ஏன்னா தப்பா நினச்சிக்காது, காணிக்கராஜ். அவர் காணிக்கையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? அவர் பேர் காணிக்கராஜ் வைப்பாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? உயிருள்ள பலியாக நாம் இன்னைக்கு கடவுளுக்கு நாம் படைக்க நாம் வந்திருக்கிறோம். கடைசி முடிச்சிடலாம். ஏசி 65:17. ரைட், முடிச்சிடலாம். வேகமாக படிங்க. ம் 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 போதுமா? என்ன சொல்ற? கடவுள் புதிய வானத்தை புதிய பூமி படைக்கிறார். கடந்தது கடவுள் பாட்டு தெரியுமா? அமைதியில் இறைவனை காணும் பாட்டு, கீர்த்தனை பாட்டு. கடந்தது கடவுள் என்ன பண்ணலாம்? கணிப்பதில்லை. கணக்குகள் பார்த்து நம்ம என்ன பண்ணது? அவர் கணிக்கின்ற கடவுள் அல்ல. அவர் என்ன பண்ண? நமக்கு புதிய வண்ணத்தை தருகின்ற கடவுள். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் ஆமா எல்லாம் புதிதான, பழையவைகள் ஒழிந்து போய் 2024 தூக்கி போட்டு கொளுத்திடுவோம். 2025 என்ன பண்ணோம்? நம்ம இன்னைக்கு நம்பிக்கையின் ஆண்டு. ஆபரங்களுடைய நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கையின் கடவுளை பெற்று என்ன பண்ணோமா? நம்பிக்கை கடவுள் மக்களாக வாழ இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை நம்மை முத்திரித்து கொள்ள போகிறோம். அப்ப நம்பிக்கை என்னன்னா, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஐயா உட்காந்துக்கிறாருங்க நம்ம பக்கத்தில், ஜெயராமன் உட்காந்துக்கிறாரு. அவர் ஒரு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த நம்பிக்கை என்ன பண்ணாமா? விசுவாசம் நம்ம என்ன பவரில் வந்து விசுவாசம் இருக்கும், திருவிழத்தில் நம்பிக்கைன்னு இருக்கும். நமக்கு பவரில் வந்து நம்பிக்கைன்னு இருக்கும், நமக்கு திருவிழத்தில் வந்து எதிர்நோக்கு இருக்கும். அதான் ஹோப், ஃபெய்த் அண்ட் ஹோப். ஆனால் இன்னைக்கு நம்பிக்கை நாட்டில் பிரவேசித்திருக்கிறோம். நான் நம்பிக்கை என்ன பண்ணோம்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நல்ல அழகாக, ரொம்ப சந்தோஷம். அந்த திருச்சபையில் ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுவது ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னும் கொஞ்சம் பரவலாகலாம். நீங்கள் ஒத்தரே பண்ணுறது என்ன பண்ணலாம்? நீங்கள் அது மன்றாடி ஜெபம் மாற்றி குடும்பத்தை சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஒரு 6 பேர் என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு வாய்ப்பு. ஒத்தரே நல்ல சந்தோஷம் தான். ஒத்தரே ஜெபிக்க என்ன பண்ணலாமா? அந்த குடும்பத்தில் 6 பேரும் என்ன பண்ணலாம்? பல்வேறு குறிப்புகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக, இந்திய நாடு திருச்சபைக்காக, பேராயத்திற்காக, குரு சேகரத்திற்காக, சுகனம் என்ன பண்ணாமா? வெவ்வேறு பாயிண்ட் நம்ம ஜெபிப்பது நல்லது. இன்னும் அது அதிகமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், செய்யலாம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திருச்சபையில் வழிபாட்டில் ஒரு குடும்பம் வந்து ஜெபிப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகிய உடன்படிக்கை மக்களாக அழைக்கப்பட்டிருக்க நாம் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோடு கூட அவர் உடலை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். குடும்பமாக திருவிருந்தில் பங்கு போகிறோம். அத்திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுது நம்ம குடும்பத்தை என்ன பண்ண போகிறோம்பா? கடவுளுடைய உறவை நம்மை சீர்பறிந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம் உடன்படிக்கை கடவுளாகவும் உடன்படிக்கை தந்தையாக இருந்து அவர் உடன் மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்தும்படியாக தூய நமக்கு அருள் தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம்.
எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே, இன்று கிறிஸ்து உலக வெளிப்படுத்தினாலே கொண்டாடி